ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீனதயாள் வந்துட்டு பயங்கரமா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளானை போட்டிருக்கான். அந்த பிளான்ல விக்ரம் சிக்குவாரா சிக்க மாட்டா அப்படின்றத ரொம்பவே சுவாரஸ்யமாவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் போயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம இனியா வந்துட்டு கால் பண்றாங்க. அது எதுக்காகன்னா, நீங்க எப்போ வர போறீங்க, இன்னைக்கு செக்அப் போகணுமே ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல, ஆன் த வே வந்துட்டே இருக்கேன் செல்லும் அப்படி இப்படின்னு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு எவனோ ஒரு கம்முனாட்டி நாய் வண்டியை நிறுத்துறான். யாரா அவன் கம்முனாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரு, அந்த தீனதயாளன் தான். ஏதோ சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி அப்படியே வந்து நந்தி மாதிரி நின்னுக்கிறான். ஒரு ஆளுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்ம வேலை தான் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சருன்னு போலாம் அப்படின்னு வண்டியை முறுக்குனா, அந்த வண்டியில இருக்கிற சாவியை சதக்குன்னு எடுத்துட்டு, என்ன இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க, ஒரு போலீஸ்காரனா கொஞ்சம் கூட பயபக்தி வேணா, நீ ஒழுங்கா இருந்தாதான் அதுக்கப்புறம் பின்னாடி வர்றவங்கள நீ வந்து கேள்வி கேட்க முடியும். போலீஸ்காரன்ற திமிர்ல நீ இவ்வளவு பாஷை பண்ணினா நீ எப்படி மத்தவங்களை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏய், இப்ப என்ன உன் பிரச்சனை, எதுக்காக நீ என் வண்டியை மறைச்சு ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஓவரா பேசல கண்ணா, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து எங்களுக்கு கால் வந்திருக்கு, யாரோ போதைப் பொருள் கடத்துறாங்களாம், அதனாலதான் உன்னையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஏய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, நான் ஏன் போதைப் பொருள் கடத்த போறேன், அந்த போதைப் பொருளுக்கு முதல்ல இன்சார்ஜ் இருந்ததே நான் தான், அதை கண்டுபிடிச்சது நான் தான், நான் ஏன் கடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சரி சரி முதல்ல செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே ஃபுல்லா செக் பண்ணுங்கடா, அப்பதான்டா நிறைய ஓட்டை இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அளக்கிற எலிகளெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுத்தா வண்டி கவர்ல அங்க வந்து வருது பாருங்க கஞ்சா பொட்டலும் அது இதுன்னு. அடப்பாவி, போலீஸ்காரன் கஞ்சா கடத்துறிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே பயமுறா, இத்தனை நாளா பெரிய ஒழுங்கு மாதிரி பேசியிருந்தா இப்ப என்னன்னா கஞ்சா பொருள் கத்திங்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை, இதுல இருமும் நான் தான் பெரிய உத்தம பத்திரன் சூர புத்திரன் அப்படின்னு ஓவரா பில்டப் காட்டிங்கிறேன். இப்ப உனக்கு தெரியுதா, அப்படிதான் இருக்கும், யாரா இருந்தாலும் எந்த தப்பும் செய்யாத அப்போ அவங்க மேல பழிய போட்டா இப்படிதான் அவங்களுக்கும் வலிக்கும், இப்ப தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது எவ்வளோ பெரிய ஒழுங்கு சொல்ற பத்தியா, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கம்முனாட்டி பையில நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு போட்டு நீ என்ன பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொன்னா, டே நீ ஓவரா பேசாதரா, போதை பொருள் கத்துறதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ள தள்ள போறேன், அதுக்கான பொறுப்பு எல்லாமே என்கிட்ட இருக்கு, அதுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு விக்ரம் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயில போறான். அந்த தீனதயாளன் அடப்பாவி, ஏதோ சொல்லுவாங்களே அந்த காலத்துல, யானைக்கு கொம்பு முளைச்சா பூனையை பார்த்து மறைச்சு நிக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப வந்து ஏதோ கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, விக்ரம் மேலே கைய வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.